அனைவருக்கும் வணக்கம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல சிறப்பான ஆட்சியை கொடுத்து காலம் கடந்து இன்னைக்கும் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கல்லணையை கட்டுன கரிகால சோழனை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரிகால சோழனுடைய தந்தை இளஞ்சேட்சென்னி ஒரு மிகச்சிறந்த மன்னர். இவரு ஒரு வேளிர் குலத்து இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கரிகால சோழன் தாயுடைய வயிற்றுல இருக்கும்போதே இளஞ்சேட்சென்னி ஒரு போருல வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சோழ நாட்டு அதிகாரிகள் சில பேர் எதிரி நாட்டு மன்னர்களோடு சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அரண்மனையில இருந்தா குழந்தைக்கும் தனக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகாராணி கோட்டையை விட்டு தப்பிச்சு போய் காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்தாங்க. சில மாதங்கள்ல கரிகால சோழன் மண்ணுல உதிச்சாரு. ஒரு வீரமான சோழ புலி பிறந்து வளர்ந்து வருது அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியாது. அந்த புலி தான் நமக்கெல்லாம் யமனா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்ப ஆட்சியை கைப்பற்றின சதிகாரர்கள் யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. கரிகால சோழன் நாட்டிற்குள்ள நுழையிற தருணமும் வந்துச்சு. சோழ நாட்டுல மன்னர் குடும்பத்துக்கு விசுவாசமான அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கரிகாலனையும் அவருடைய தாயையும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தேடுதலும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. தாயையும் மகனையும் கரூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இன்றைய கரூர்னு சொல்லப்படுற அந்த ஊர்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கரிகால சோழன் சோழ தேசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காரு. அந்த நேரத்துல சரியா இவர்தான் இளஞ்சேட்சென்னியுடைய மகன் அப்படின்னு சதிகாரர்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அரியணைக்கு உரியவன் நாட்டுக்குள்ள வந்துட்டாங்களே, இனிமேல் கண்டிப்பா நமக்கு ஆபத்துன்னு சதிகாரர்கள் வந்துட்டு கோபம் கொள்றாங்க. அதுபோக இதுக்கு மேலேயும் அவர் இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கரிகாலனை கைது செஞ்சு சிறைப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த சோழ புலிக்கு வயசு 5 மட்டும்தான். கரிகாலனும் அவருடைய தாயும் மறைஞ்சு வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு உதவி செஞ்சது கரிகாலனுடைய மாமன் இரும்பிதர் தலையன் தான். கரிகாலன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவர் தான் நமக்கு யமன் அப்படின்னு எதிரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இவரை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு செஞ்ச எதிரிகள் என்ன பண்றாங்கன்னா கரிகாலனை சிறையிலேயே தீர்த்து கட்டணும்னு எண்ணி சிறை முழுக்க தீ வைக்கிறாங்க. அந்த நேரத்துல கரிகாலனுடைய மாமன் இரும்பிதர் தலைவன் தான் சிறைக்குள்ள புகுந்து கரிகாலனை காப்பாத்துறாரு. அப்பதான் கரிகாலனுடைய காலில் தீக்காயம் பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் அப்படிங்கிற பெயரும் கிடைச்சிருக்கு. அரிகால் மேல் தேன் தொடுக்கும் புனல் நீர் நாடன் கரிகாலன் கால் நெருப்புற்று அப்படிங்கிற இந்த செய்தியை பொருநராற்று படை நமக்கு விளக்குது. அங்கிருந்து தப்பிச்ச கரிகால சோழன் என்ன பண்றாருன்னா போர் கலைகளை எல்லாம் முறையா தெளிவா கத்துக்கிறாரு. மிகப்பெரிய வீரனா வராரு. வாள் எடுத்து வேல் எடுத்து படை திரட்டுறாரு. சீரும் புலியா பாய்ந்து போறாரு. வெண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதிரிகள் மேல பெரும் போர் தொடுக்கிறாரு. தன்னோட உரிமையை தட்டி பறிக்க எண்ணியவர்களுடைய தலைகளை எல்லாம் சரிக்க வெறி கொண்டிருக்கிறாரு கரிகாலன். பொடிப்பையன் நம்மள என்ன பண்ணிடுவான்னு இலக்காரமா நினைச்ச எதிரிகளுக்கு வெண்ணி போர்ல நல்ல பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு கரிகால சோழன். ஒரு புறம் கரிகால சோழன், மற்றொரு புறம் சேர மன்னன், பாண்டிய மன்னன், இவர்களுக்கு துணையாக இன்னும் 11 குறுநில மன்னர்கள். இத்தனை எதிரிகளையும் கரிகால சோழன் ஒற்றை தலைவனாக ஒற்றை வீரனாக நின்று எதிர்த்தாரு. அவருடைய வீரம் எல்லாரையுமே திகைத்து போக வச்சுது. முரசு கொட்டியது. போர் தொடங்குச்சு. யானைகள் எல்லாம் பிளிரிக்கிட்டு மோதுச்சு. குதிரை படைகள் சீறி பாய்ந்துச்சு. காலட்படைகள் வாள் வீசுச்சு. அங்க வாள்களும் வேல்களும் கேடயங்களும் மோதிக்குச்சு. கரிகாலன் வாளை எடுத்திருக்காரு. அவர் வாளை சுழற்றிய திசைகள்ல எல்லாம் மனித தலைகள் தரையில உருள தொடங்கி இருக்கு. கரிகாலனுடைய வீரம் எதிரிகளுக்கும் அவங்க வீரர்களுக்கும் மரண பயத்தை கொடுத்திருக்கு. அவருடைய வீரம் சோழ வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அவருடைய படைகள் முன்னேறி போக ஆரம்பிச்சுது. கரிகாலனும் வெற்றியை நோக்கி சென்றாரு. அப்போ அந்த நேரம்தான் பாண்டிய படையும் சேரப்படையும் பின்வாங்கிய நேரம். பாண்டிய சேர மன்னர்களும் குறுநில மன்னர்களும் பீதி அடைய ஆரம்பிச்சாங்க. பின்வாங்கிய படை கொஞ்ச நேரத்திலேயே சிதறி ஓட ஆரம்பிச்சாங்க. கரிகாலனுடைய வீரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கரிகாலனுடைய வெற்றி பெறி இன்னும் அதிகமாச்சு. கண்ணுல படுற எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சாரு. வெட்டி வீழ்த்தினாரு. எரிமலையா பொங்கி எதிரிகளை நெருப்பா சுட்டெரித்தாரு. அப்போதுதான் ஒரே ஒருவன் மட்டும் கரிகாலனை எதிர்த்து நேருக்கு நேர் நின்று போர் செஞ்சான். கரிகாலனுடைய வீரத்திற்கு அவன் சற்றும் குறைந்தவன் அல்ல. இருவரில் எவர் வெல்வார் அப்படிங்கிற நிச்சயமான யூகமே அந்த இடத்துல வைக்க முடியல. அந்த வீரன்தான் சேரம்மான் பெருஞ்சேரலாதன். ரொம்ப நேரம் 2 பேருக்குமே கடுமையான சண்டை நடந்துச்சு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த கரிகால சோழன் தன் ஈட்டிய பெருஞ்சேரலாதன் மார்பில இறக்கினாரு. முன்மார்பு துளைத்த ஈட்டி பின் முதுகுல எட்டி பார்த்துச்சு. பெருஞ்சேரலாதன் புறமுதுகிட்டு ஓடல, வீரத்தோட தான் போரிட்டாரு. ஆனாலும் அவருடைய முதுகுல காயம் பட்டுச்சு. இது அவருடைய வீரத்திற்கு இழுக்கு, அவருடைய குலத்திற்கு அவமானம். இதனால பெருஞ்சேரலாதன் அதே போர்க்களத்தினுடைய வடக்கிருந்து உயிர் துறக்கிறாரு. பெருஞ்சேரலாதனுடைய நெஞ்சில ஈட்டி இறக்கிய கரிகாலன் எவ்வளவு பெரிய வீரனோ, முதுகுல வெளிப்புண் பட்டதால உயிரை விட்ட பெருஞ்சேரலாதனும் அவருக்கு சற்றும் குறைவில்லாத வீரன் தான். இந்த செய்தியை போர்க்களத்துல இருந்து நேரில் பார்த்த வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புறநானூற்று பாடல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு.
கரிகால சோழன் மன்னனாகி ஈடுபட்ட முதல் போர் வெண்ணி போர் தான். இதுதான் அவருடைய வரலாறை புரட்டி போடும் போராகவும் அமைஞ்சிருக்கு. இந்த போர்ல சேரபாண்டிய மன்னர்களை வென்று மூவேந்தர்களின் தலைவனாக திகழ்ந்தாரு கரிகால சோழன். கரிகாலன் தன்னுடைய அரியணையை நிலைநாட்ட கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி வெண்ணி போர் வெற்றி தான். அதன் பிறகும் கரிகாலனுடைய வாளுக்கு வேலை இல்லாம போகல. சில காலங்கள்ல வாகை பெருந்தலை போர் நடந்துச்சு. இதுல கரிகாலனை 9 குறுநில மன்னர்கள் தலைமையேற்று எதிர்த்து நின்றாங்க. வாகை பெருந்தலை போரிலும் பெரும் வெற்றி வாகை சூடினாரு கரிகால சோழன். கரிகால சோழனுடைய வீரத்தை கண்டு போர்க்களங்கள்ல வெற்றி அவர் முன் வந்து பாத்தீங்கன்னா மண்டியிட்டு நிற்குமா. அதன்பின் வாகை பெருந்தலையில வெற்றி கொண்ட பின்னாடி வடநாட்டை நோக்கி திரும்பி இருக்காரு கரிகால சோழன். வச்சிரம், மகநதம், அவந்தி ஆகிய நாடுகளுடைய மேல் பார்த்தீங்கன்னா படையெடுத்து சென்றிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் இவரோட போர் செஞ்சு தோல்வியுற்றோ சமரசம் செஞ்சோ அவங்க நாட்டை கரிகாலனுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. வடநாடு முழுக்க சென்று வெற்றியும் கண்டு இமய மலையிலும் புலிக்கொடிய சின்னத்தை பதிச்சிருக்காரு கரிகால சோழன். இவரு இமயத்துல புலிக்கொடி நாட்டியது பிற்காலத்துல வந்த பல்வேறு சோழ மன்னர்களுக்கு இலக்கா இருந்திருக்கு. கரிகால சோழனை போல வடநாடுகளை வென்று இமயத்துல புலிக்கொடியை நாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்க தன் உயிர் மூச்சா கொண்டு செயல்பட்ட சோழ மன்னர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களாம். அதன் பிறகு கடல் கடந்து இலங்கை நாட்டின் மீது போர் தொடுத்து சென்றாராம் கரிகால சோழன். இலங்கை தேசத்தை முழுவதுமா கைப்பற்றிய சில மன்னர்கள்ல கரிகால சோழனும் ஒருத்தர். அங்கும் தன்னுடைய புலிக்கொடியை நாட்டியிருக்காரு. 8 திக்கும் கரிகால சோழன் வாழ்க என்று முழங்கும் வண்ணம் தான் பல்வேறு வெற்றிகளை கண்டிருக்காரு கரிகால சோழன். இத்தனை வெற்றிகளை குவித்த பின்னாடியும் குறுநில ஆட்சியாக இருந்த சோழர்களுடைய அரசு மிகப்பெரிய பேரரசாக காஞ்சி மற்றும் காவிரி வரை விருந்திருக்கு. அப்போ கரிகால சோழனுக்கு ஒப்பாக யாருமே இல்லை. அவருக்கு மிகுதியாகவும் யாரும் இல்லை. அவருக்காக ஒரு வரலாறை அவரே உருவாக்குனாரு. கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல அவருடைய வீர வரலாற்றை பேச வச்சிருக்காரு. நாமும் அதையே பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய வீரத்திற்கு கிடைத்த அடையாளம் தான் இந்த வரலாறுன்னு சொல்லலாம். இலங்கையில போர் தொடுத்து வென்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா 12,000 சிங்கள வீரர்களை கைதிகளாக பிடித்து வந்து கல்லணை கட்டும் பணியில ஈடுபடுத்தி இருக்காரு. பறந்து விரிந்து ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி நதிக்கு மிகப்பெரிய கல்லணை எழுப்பியிருக்காரு. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் அந்த கல்லணை நம்முடைய பயன்பாட்டில் இருக்கு. அதுபோக நம்முடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா திகழுது. உலகத்தார் நம்முடைய தமிழர்களை பார்த்து வியந்து நிற்கும் கட்டிடக்கலைகள்ல ஒன்றான கல்லணையும் இப்பையும் பார்த்தீங்கன்னா வரலாற்று புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். இத்தனை பெருமைக்கும் நம்மை எல்லாம் உரித்தாக்கியவர் தான் பார்த்தீங்கன்னா மாமன்னன் கரிகால சோழன். அந்த காலத்து பழமையான முறையில காவிரி கல்லணை கட்டப்பட்டுச்சு. வெட்டப்படாத வலிமையான கற்களை கொண்டு கல்லணை எழுப்பினாங்க. 1080 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்ட கல்லணை இன்னைக்கும் நெஞ்ச நிமித்தி நான் கரிகால சோழன் காலத்துல பிறந்தவன் அப்படின்னு தீரமா சொல்லுது. இது போக சோழ நாட்டுடைய பாசனத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்காரு கரிகால சோழன். பல்வேறு தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களை செயல்படுத்தி சோழ தேசத்தை செழிப்படைய செஞ்சிருக்காரு. மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்காரு. வீரத்திலும் தீரத்திலும் மிகச் சிறந்தவனாக திகழ்ந்திருக்காரு கரிகால சோழன். திருமாவளவன், கரிகால், பெருவளத்தான், மாவளத்தான்னு சொல்லிட்டு இவருக்கு ஏராளமான பட்டப்பெயர்கள் இருக்கு. அதுபோக தெற்கு பகுதிகளை வென்று வடக்கு பகுதிகளையும் வென்று இமயத்துல புலிக்கொடி பொறித்து கடல் கடந்து இலங்கையை வென்ற வீராதி வீரன் கரிகால சோழனுடைய வரலாற்று தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். கரிகால சோழன் நம்முடைய தமிழன். அவர் பிறந்த மண்ணில் தான் நாமளும் பிறந்தோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கே நாமெல்லாம் பெருமையோடு மார்த்தட்டி சொல்லலாம். அவ்வளவு பெருமை இருக்கு, கர்வம் இருக்கு நாம இந்த மண்ணில் பிறந்ததுக்கு.